ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பெண்களுக்கு திருமணத்திற்கு முன்போ அல்லது திருமணத்திற்கு பின்போ சீதனமாக கொடுக்கக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், நகையாக இருக்கட்டும், அதில் மாப்பிள்ளை வீட்டார்கள் உரிமை கொண்டாட முடியுமா அப்படிங்கிறது சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு அளித்திருக்கு, ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் நிறையா கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது விவகாரத்து ஆனதுக்கப்புறம், அதாவது டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த நகைகள் யாருக்கு வந்து சொந்தமாகும், இல்லை மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படின்னா அந்த நகைகள் அப்போது யாருக்கு சொந்தமாகும், ஒரு கணவனுடைய அவசர தேவைக்கு அந்த சொத்தானது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அப்போது உச்சநீதிமன்றம் எந்த மாதிரியான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கு, இது போன்ற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவல் முடிஞ்சளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பொதுவாகவே பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சொத்தை, பணம், நகை இதெல்லாமே சீதனம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதுக்கு நீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது முழுமையான உரிமை. இப்போது அந்த திருமணத்திற்கு முன்போ இல்லை திருமணத்தின் போதோ அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சொத்தானது வந்து அதுக்கு முழுமையான உரிமை யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெண் தான். அந்த பெண் மட்டும்தான், முழு அதிகாரம் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரிலேட்டடாக 2024 ஏப்ரலில் வழங்கப்பட்ட அந்த ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. ரெட் பெட்டிஷன் மனுக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. கோபிநாதன் மற்றும் வி அனுப் அவர்கள் தொடர்ந்து வழக்கில் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முழுமையான உரிமை அந்த பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி அந்த பொண்ணு கொண்டு வரக்கூடிய அந்த சொத்து, நகை, பணமானது அது ஒரு கூட்டு சொத்தாக கருதக்கூடாது. மாப்பிள்ளை வீட்டார்களும் பொண்ணும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு கூட்டு சொத்து கிடையாது. அது தனிப்பட்ட அந்த பெண்ணுக்கான கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மாப்பிள்ளை வீட்டார்கள் அதில் உரிமை கோர முடியாது. மாப்பிள்ளை வீட்டார்கள் யார் அப்படின்னா ஒரு ட்ரஸ்டி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது காவலர்கள் தான். அந்த பொண்ணு கொண்டு வந்த அந்த சொத்து, நகைக்கு வந்து அவங்க காவலர்களாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர ஓனராக வந்து இருக்க முடியாது, உரிமை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சட்டம் வந்து சொல்லுது. சப்போஸ் இப்போ வந்து பெண்கள் நகை கொண்டு வராங்க, அதை வந்து மாப்பிள்ளை வீட்டார்ட்ட தான் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணுக்கு அந்த சொத்தானது, நகையானது, பணமானது உடனே தேவைப்படுது அப்படின்னா உடனே மாப்பிள்ளை வீட்டார்கள் அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் விதிவிலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவசர காலங்கள். இப்போ கணவர் கடுமையான நிதி நெருக்கடி அல்லது குடும்ப கஷ்ட காலத்தில் மனைவியின் சீதன நகைகளை பயன்படுத்த சட்டம் அனுமதிக்கிறது. ஸோ சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கடுமையான ஒரு பண கஷ்டம் வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் சூழ்நிலை சரியானவுடன் அதே மதிப்புள்ள நகையையோ அல்லது பணத்தையோ மனைவியிடம் கண்டிப்பாக திருப்பி தந்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்ட நிபந்தனையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் மாப்பிள்ளை வீட்டார்கள் நகைகளை தராமல் ஏமாற்றினால் எந்த மாதிரியான தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து கிரிமினல் பீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதாவது பாரதிய நியாய சங்கீதா பிரிவு 316 கீழ் குற்றவியல் வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை துரோக குற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் குற்றவியல் வழக்கு தொடரலாம். ரெண்டாவது, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி நகைகளையும் பணத்தையும் உடனடியாக மீட்டெடுக்க குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தை அணுகி உத்தரவு பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது ரெண்டாவது ஒரு கண்டிஷன்ஸ்க்கு வருவோம். இப்போ நகைகள் மற்றும் பணம் மாப்பிள்ளை வீட்டாரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போதும் அல்லது அவர்கள் அதை ஏற்கனவே விற்றுவிட்ட சூழ்நிலையிலையும் சட்டம் என்ன சொல்லுது? இப்போ பொண்ணு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை ஆனால் அவங்க விற்றுட்டாங்க. இப்போ பொண்ணு கேட்கும்போது என்கிட்ட நகை இல்லை, நாங்கள் விற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் சட்டம் என்ன சொல்லுது? இல்லை மாப்பிள்ளை வீட்டார் தான் அந்த நகை, சொத்து, பணம் எல்லாத்துக்கும் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க, பொண்ணுகிட்ட தரமாட்டாங்கன்னா சட்டம் என்ன சொல்லுது? அவர்கள் நகைகள் மாப்பிள்ளை வீட்டாரின் கட்டுப்பாட்டில் இருந்தால் அது கிரிமினல் நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு உமன் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம். நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லுதுன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பிரிவு 19 கீழ் நகைகளையும் பணத்தையும் உடனடியாக உங்களிடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் மாப்பிள்ளை வீட்டாருக்கு உத்தரவிடும். ஏற்கனவே வந்து அந்த மாதிரிலாம் உத்தரவு வந்துருக்குது. ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கள், அவர்கள் ஏற்கனவே நகைகளை விற்றுவிட்டார்கள் அல்லது அடகு வைத்து விட்டார்கள் என்றால், இப்போது நகை வந்து எங்ககிட்ட இல்லைங்க, நாங்கள் வந்து விற்றுட்டோம் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் சொல்லி தப்பிக்க முடியாது. சட்டத்தின் பார்வையின்படி மனைவியின் அனுமதியின்றி நகைகளை விற்பது அல்லது அடகு வைப்பது மிகப்பெரிய குற்றம். இது ஒரு குற்றச்செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் மனைவியினுடைய அனுமதியோடைய நகையை அடகு வச்சாலும் அதை மாப்பிள்ளை வீட்டார்கள் திருப்பி தரணும். ஸோ நீதிமன்றம் என்ன சொல்லுது? நகைகள் விற்கப்பட்டிருந்தாலும் அதே மதிப்புள்ள புதிய நகைகளையோ அல்லது அதற்கு இணையான தற்போதைய சந்தை மதிப்பு பணத்தையோ, கரண்ட் மார்க்கெட் வேல்யூ, கணவன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடும்.
தம்பதியினருக்கு இடையே விவாகரத்து இப்போ வந்து டைவர்ஸ் அல்லது பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் நிலவுது அப்படின்னா, அந்த பெண்கள் கொண்டு வந்த அந்த சீதனம் மற்றும் பணத்தை மீட்டெடுப்பது குறித்து இந்திய சட்டமும் நீதிமன்றங்களும் மிக தெளிவான ஒரு விதிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தின் போது அதை ஒரு 3 கண்டிஷனாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு, விவகாரத்து வழக்கு நிலுவையில் இருக்குது, பெண்டிங் டைவர்ஸ் கேஸ். அப்போது இடைக்கால மனு இன்டரிம் அப்ளிகேஷன் வந்து போடலாம். விவகாரத்து வழக்கு முடிவடையும் வரை காத்திருக்க தேவையில்லை பெண்கள். வழக்கறிஞர் மூலம் நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்து தற்காலிகமாகவோ அல்லது அவசரமாகவோ நகைகளை திரும்பி பெற உத்தரவு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்திய சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, இந்து திருமண சட்டப்பிரிவு பிரிவு 27 படி திருமணத்தின் போது கூட்டு பரிசாகவோ அல்லது பெண்ணுக்கு சொந்தமாகவோ வந்த சொத்துக்களை, நகைகளை விவகாரத்து தீர்ப்பின் போது பெண்ணிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடும். அது வந்து மாப்பிள்ளைக்கு கிஃப்டாக கொடுத்தாலும் சரி, பொண்ணுக்கு சொந்தமாக கொடுத்தாலும் சரி, அதை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் அந்த பெண்ணு கேட்கும் பட்சத்தில். அதுவே மியூச்சுவல் கன்சன்ட் டைவர்ஸ், 2 பேருமே வந்து ஒத்து போய் டைவர்ஸ் பண்ண வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜாயின்ட் மெமரண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், அந்த விவகாரத்தை மனு தாக்கல் செய்வதற்கு முன்பதாகவே பெண்ணின் நகைகள் மற்றும் பணம் முழுவதும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது அல்லது இவ்வளோ தொகைக்கு ஈடாக நகைகள் திருப்பி தரப்படும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் 2 பேருமே கையெழுத்திடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நகைகள் மற்றும் பணம், சொத்து முழுமையாக திருப்பி கிடைத்த பிறகு விவகாரத்துக்கான இறுதி தீர்ப்பை அவங்களால பெற முடியும். இதுவே பிரிந்து வாழும் சூழல் மட்டும் இருக்குது, அதாவது ஜுடிஷியல் செப்பரேஷன் ஆர் லிவிங் செப்பரேட்லி, அவங்க வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், ஆனால் பிரிந்து வாழ்கிறாங்க அப்படின்னா, அதிகாரப்பூர்வமாக டைவர்ஸ் வாங்கலை அப்படின்னா, அப்போது கணவர் தரப்பிலிருந்து அந்த நகை திருப்பி தராம விட்டாங்க அப்படின்னா, மனைவி தனியாக வாழும்போதும் கணவர் வீட்டில் இருக்கும் தன் நகைகளை கேட்டு பெற இந்த சட்டத்தின் கீழே உரிமை இருக்குது. சப்போஸ் அவங்க கொடுக்க மறுத்தாங்க அப்படின்னா காவல் நிலையத்தில் போய் புகார் பண்ணலாம். விவகாரத்து முடிந்த பிறகு நகைகளை நம்ம கேட்க முடியுமா? டைவர்ஸ் ஆயிடுச்சு, அப்போ நான் போய் நகைகளை கேட்கலான்னா அப்பயும் கேட்கலாம். இதுக்கு எல்லாமே டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து வேணும். கரெக்டாக வந்து ஏதோ ஃபோட்டோ, கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோ, இந்த டாக்குமெண்ட் ப்ரூஃப் வச்சு அவங்க வழக்கு வந்து தொடரலாம். ஸோ இதுதான் வந்து சட்டம் சொல்லுது. இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.